Alhamdulillah, Alhamdulillah, alladhi la yuhsa imtinahu bil lisani wala bil qalam. As-salatu was-salamu ala al-mukhtari fil qidam wa ala alihi wa ashabihi al-idam amma ba'd. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹினுடைய மிக பெரும் கிருபை, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை முழுவதுமாக அல்லாஹ் ரசூல் எப்படி விரும்புகிறார்களோ, எப்படி பிரியப்படுகிறார்களோ அப்படியாகவே நாம் செயல்படுவதற்குண்டான ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் சூழலையும் அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமல்லாமல் இந்த ரமலானுடைய இரவு பகுதியில் அல்லாஹ் ரசூல் சம்பந்தப்பட்ட, மார்க்கம் சம்பந்தப்பட்ட பல்வேறு தலைப்புகளில் உங்களுக்கு முன்னால் கல்விகளை போதித்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சம்பவங்களிலிருந்து கிடைக்கின்ற படிப்பினைகள் என்ற தலைப்பின் வாயிலாக தொடர்ச்சியாக சில சம்பவங்களை நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 3 சம்பவங்களையும் அதற்கான படிப்பினைகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவது அஹப்பஹுல்லாஹு தஆலா லி அஹீஹி ஃபில்லாஹ், அஹப்பஹுல்லாஹு தஆலா லி ஹுப்பிஹி லி அஹீஹி ஃபில்லாஹ். அல்லாஹ்வுடைய விஷயத்திற்காக, அல்லாஹ்விற்காக ஒரு சகோதரை பிரியப்படுவதன் மூலமாக அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்ற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு சம்பவத்தையும் அதற்கான படிப்பினையும் நாம் பார்த்தோம். அதே போன்று இரண்டாவது குல் தஹபக மின்னி, அதாவது ஒரு மனிதரிடத்தில் ஒரு தங்க புதையல் கிடைத்து ஆனால் அது இன்னொருத்தருக்கு சொந்தமானது என்று கருத்தில் கொண்டு அதை போய் ஒப்படைத்த அந்த நேர்மையான பண்புகள் சம்பந்தப்பட்ட, பேராசை இல்லாத குணம் சம்பந்தப்பட்ட சில தகவல்களை, ஒரு படிப்பினை சார்ந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம். அதே போல மூன்றாவதாக மா அதுனா அஹ்லில் ஜன்னதி மன்சிலா, சொர்க்க வாசிகளுடைய படித்தரங்களில் மிக அதுனாவானது என்ன என்ற சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தையும் அதற்கான படிப்பினையும் நாம் பார்த்தோம். அதே போல் அதே முஸ்லிம் ஷரீஃபிலே இன்னொரு விஷயத்தை இமாம்கள் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பாலைவனத்திலே ஒரு நபர் இருக்கிறார். இப்ப அந்த நபருக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வானத்திலிருந்து, அதாவது மேகத்திலிருந்து ஒரு அசரீதி கேட்கிறது, ஒரு சப்தம் ஏற்படுகிறது. என்னவென்று சொன்னால், இஸ்கி ஹதீகத ஃபுலானின், இந்த நபருடைய தோட்டத்திற்கு நீங்கள் தண்ணீர் புகுத்த வேண்டும் என்பதாக ஒரு சப்தம் கேட்கிறது. இந்த நபர் வானத்தை நோக்கி பார்க்கிறார், எங்கிருந்து சப்தம் வந்தது என்று தெரியவில்லை. வானத்தை நோக்கி பார்க்கிறார், மேகத்திலிருந்து சப்தம் வருகிறது, ஒரு அசரீதி கேட்டது என்பதை விளங்கிக் கொள்ளுகிறார். அதே நேரத்தில் அந்த மேகங்கள் எல்லாம் கலைய ஆரம்பிக்கிறது. கலைய ஆரம்பித்தவுடன் மேகத்திலிருந்து மழை பொழிந்து பூமிக்கு வருகிறது. இப்ப அந்த மழை என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு ஆறாக ஓட ஆரம்பிக்கிறது. அதற்கென்ற ஒரு ஓன் பாதையில் அதுவாக ஒரு பாதையை உருவாக்கி ஒரு ஆறு மாதிரியான அந்த நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப இந்த நபர், இந்த அசரீதி கேட்கப்பட்ட இந்த நபர் அந்த ஆறை பின்தொடர்ந்து செல்லுகிறார். அதை பின்தொடர்ந்து செல்லுகிற போது ஒரு தோட்டத்திற்கு அந்த ஆறு போய் நின்று குவிகிறது. இப்ப அங்க ஒரு நபர் நின்று கொண்டிருக்கிறார். இப்ப அந்த நபரை பார்த்து இவர் கேட்கிறார், யா அபுதல்லாஹ் மா இஸ்முக, அல்லாஹுடைய அடியாரே உன்னுடைய பெயர் என்ன என்பதாக கேட்கிறார். கேட்டுவிட்டவுடன் அந்த நபர் சொல்லுகிறார், யா அபுதல்லாஹ் லிமா தஸ்அலுனி அன் இஸ்மி, என்னுடைய பெயரை எதுக்காக நீங்க கேட்கிறீர்கள் என்பதாக அந்த தோட்டத்தினுடைய நபர் கேட்கிறார். அப்ப இந்த நபர் சொன்னார், வானத்திலிருந்து, மேகத்திலிருந்து ஒரு அசரீதி, ஒரு சப்தம் கேட்டது, இன்னாருடைய தோட்டத்திற்கு நீங்கள் தண்ணீர் புகுத்த வேண்டும் என்பதாக ஒரு அசரீதி கேட்டது. அதே போன்று வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணியை இறக்கி கரெக்டாக நேராக இந்த தோட்டத்திற்கு கொண்டு வந்து நிப்பாட்டினான். எனவே அந்த நபர் நீங்களா என்று தெரிந்து கொள்வதற்காக தான் உங்களுடைய பெயர் என்ன என்று நான் கேட்டேன் என்பதாக அந்த அசரீதி கேட்ட நபர் சொல்லுகிறார். அப்ப அந்த தோட்டத்தினுடைய நபர் சொல்லுகிறார், ஆம் நான் தான் என்று அந்த பெயர் சொன்னவுடன் இவர் கேட்கிறார், ஃபமா தஸ்னஉ ஃபீஹா, நீங்க என்ன செய்தீர்கள், என்ன ஒரு நற்காரியம் செய்தீர்கள், எதனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு இப்படி உபகாரத்தை, ஒரு உதவியை அல்லாஹ் செய்கிறான் என்பதாக அந்த நபரிடத்தில் இவர் கேட்கிறார். அப்ப அந்த நபர் சொல்லுகிறார், நான் பெரிதாக எந்த அமலும் செய்யவில்லை, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துற மாதிரி எந்த ஒரு பெரு காரியத்தையும் நான் செய்யவில்லை. மாறாக நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், எனக்கு கிடைக்கிற லாபத்தில்,
இப்ப நான் செய்கிற அந்த வியாபாரத்தில் நான் பெறுகிற லாபத்தை அதில் நான் 3 பங்காக பிரிப்பேன். முதலாவது பங்கை அந்த 3இல் 1 பகுதியை நான் தான தர்மம் செய்து விடுவேன். இரண்டாவது இரண்டாவது பங்கை நான் என்ன செய்வேன் என்றால் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் உணவுக்காக நான் அதை பயன்படுத்தி விடுவேன். மூன்றாவதை மூன்றாவது பங்கை நான் என்னுடைய தொழிலுக்காக என்னுடைய வியாபாரத்துக்காக அந்த விளைச்சலுக்காக நான் மீண்டும் அதுக்கே நான் பயன்படுத்தி விடுவேன் என்பதாக தன்னுடைய தொழிலிலிருந்து கிடைக்கிற அந்த லாபத்தை எப்படி சமமாக நான் பிரிப்பேன் என்பதை அந்த நபர் சொல்லி காட்டுகிறார். இந்த ஒரு வரலாற்று நிகழ்வை சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப இதிலிருந்து என்ன படிப்பினை இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால் ஃபதுலு சதகா, சதகாவினுடைய சிறப்பை நமக்கு இது சொல்லி தருகிறார்கள். ஒருவர் தனக்கு கிடைத்த அந்த லாபத்தில் பிறருக்கு கொடுப்பதின் மூலமாக அல்லாஹ் தானாக உதவி செய்வான் என்ற ஒரு சிறப்பை இதில் நமக்கு சொல்லி தருகிறார்கள். வல் இஹ்சானு இலல் மசாகின், அதே மாதிரி மிஸ்கின்களுக்கு உபகாரம் செய்வதனுடைய சிறப்பையும் இதில் நமக்கு சொல்லி தருகிறார்கள். வ அபுனாஉ சபீல், அதே போன்று வழிபோக்கர்களுக்கு நாம் உதவி செய்வது. வ ஃபதுலுல் அக்லில் இன்சானி மின் கஸ்பிஹி, அதே போன்று ஒரு மனிதர் தானாக சம்பாதித்து தன்னுடைய சொந்த சம்பாதிப்பில் சொந்த கரங்களால் உழைத்து தான் சாப்பிடுகிற அந்த அதனுடைய சிறப்பையும் இதில் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதே போன்று தன் குடும்பத்தாருக்கு செலவு செய்வதனுடைய சிறப்பையும் இதில் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்ப ஒரு மனிதர் தானாக உழைத்து யாரிடத்திலும் கையேந்தி விடாமல் பிறரிடத்தில் உதவி நாடாமல் தான் சம்பாதித்து தன்னுடைய சம்பாத்தியத்தில் சாப்பிடுவனுடைய சிறப்பும் இதில் அடங்கியிருக்கிறது. அதே போன்று தனக்கு மட்டும் சம்பாதித்து வைத்துக் கொள்ளாமல் தன் குடும்பத்தாருக்கு செலவு செய்வதில் கஞ்சத்தனப்படாமல் தன் குடும்பத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு இமாம்கள் இதில் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஒரு மனிதன் தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலிருந்து அவன் சதக்கா செய்பவனாக இருக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டியவனாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஏழை எளியோர்களுக்கு அந்த பணத்தை வாரி வழங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதை இமாம்கள் இதுக்கு நமக்கு சொல்லி தருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இரண்டாவது படிப்பினையாக அஸ்ஸதகத்து சபபுன் ஃபீ நிமாஇல் அம்வாலி வஸுரூஇ, அதே போன்ற இந்த சதக்கா செய்வது என்பது ஒரு மனிதனுடைய அந்த வியாபாரத்தில் அந்த விளைச்சலில் அதே போன்று அந்த அவனுடைய செல்வங்களில் வளர்ச்சியை பெருக்கி தரும் என்பதாக இமாம்கள் சொல்லி தருகிறார்கள். அதே போன்று அந்த தர்மம் செய்வது என்பது அவனுக்கு பரக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக இமாம்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று ஆபத்துகளை விட்டும் அந்த தர்மம் என்பது உன்னை பாதுகாக்கும் என்பதாகவும் இமாம்கள் சொல்லி தருகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒருத்தன் புகுலாக கஞ்சத்தனமாக இருப்பதை காட்டிலும் ஒருத்தர் கஞ்சத்தனமாக இருக்கிறான், யாருக்கும் கொடுக்காம தானாக அதை சேகரித்து வைத்துக் கொள்ளுகிறான் என்று சொன்னால் அவனை விட்டும் அந்த பரக்கத் உயர்த்தப்பட்டு விடும், அவன் வாழ்க்கையில் பரக்கத் என்பதே இருக்காது என்பதாக இமாம்கள் சொல்லி தருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதே போன்று யார் கஞ்சத்தனமாக இருக்கிறாரோ பிறருக்கு செலவழிக்காமல் தானாக சேகரித்து வைத்துக் கொள்ளுகிறாரோ அவரின் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கு என்பதாக இமாம்கள் சொல்லுகிறார்கள். கடைசியாக அதே போன்று அவனுடைய அடியார்களிலிருந்து யாரெல்லாம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக சாலிஹீன்களாக நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் அல்லாஹ்வுடைய கவனிப்பும் அவருக்கு இருக்கிறது என்பதாக இமாம்கள் சொல்லி தருகிறார்கள். இப்ப இந்த சம்பவத்திலிருந்து நாம் கிடைக்க வேண்டிய படிப்பினை என்னவென்றால், நாம் வாழ்க்கையில் பிறருக்கு கொடுத்து உதவுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவனுக்கு கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய கவனிப்பும் அந்த நபருக்கு கிடைக்கிறது என்பதாக இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். கணித்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ப நாம் கேட்ட இந்த நிகழ்வின் மூலயமாக நம் வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ நமக்கு போக இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவுகிற நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.